ஹலோ மக்களே, 671வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம லூஃபி வந்து ட்ரஃப்லகர் லாக் நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டிருப்பான். டொஃப்ளமிங்கோ பேலஸுக்குள்ளே களத்தில் இறங்கியிருப்பான். டே பிங்கோ, உன் கதையை முடிக்க நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு பறந்து உள்ளே இறங்கியிருப்பான். இன்னொரு பக்கம் கொலிசியத்துக்குள்ள ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த மேட்ச்ல யார் ஜிக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபிளார் ஃப்ரூட்டு. என்னன்னு பார்த்தா சபோன்னு நினைக்கிறேன், ஏர்ல பறந்து வந்து பிளாக் பெல்ட் ஆள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஈக்குவலா இருக்கு சண்டை. இன்னொரு பக்கம் கட் பண்ணி சுகர் கதையை முடிக்கிறதுக்காண்டி நம்ம உசபு, ரோபின், அதுக்கப்புறம் இந்த ஃபேரிஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த டாடா பாஸ்கர் சாஸை வாயில போட்டோம்னா போதும், அவங்க கதை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு லியோவை ஜெட்டு வேகத்துல குயிக்கர்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ரோபின் சடனா வாரா லாக் பண்ணி லியோவை பிடிக்கா. எதுக்கு பிடிக்கானே தெரியல. அதுக்கப்புறம் டாய் சோல்ஜர் தான் காட்டுறாங்க. அவனும் அங்க இருக்க எல்லா சோல்ஜரையும் அடிச்சு ஏர்ல பறந்து விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா லவ்ஜி வந்துட்டு டாய் சோல்ஜரை அடிச்சு படுக்க வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் டொஃப்ளமிங்கத்தோட பிளேலஸ் கூட தான் காட்டுறாங்க. நம்ம ஜோரோ, லூஃபி, வியோலோலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்து என்னதான் லூஃபி அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டாலும் அவன் திரும்பி ரீஜெனரேட் ஆகி வந்துகிட்டே இருக்கான். டேய் லூஃபி, நீ வியோலா ஒத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு, இவனை நான் பாத்துக்கிட்டு, நீ டொஃப்ளமிங்கும் கதையை நீ பாத்துக்கோன்னு சொல்றான். ஒரு பக்கம் அவன் இந்த கல்மனு தானே நான் வெட்டி எரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஜோரோ களத்துல இறங்குறான். உன் கூட நான் சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வரந்து வாரான். ஆனா என்னன்னு பார்த்தா முன்னாடி இருக்க வழியை அவன் விடவே மாட்டேக்கான். டேய் நான் தான் உங்களோட சண்டை போடுவேன்னு சொன்னோம்ல, என் வழியில வராதுன்னு சொல்லிட்டு சந்தோரியன் ஒனிகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். அடிச்ச அட்டியில என்னன்னு பார்த்தா கைகாலெல்லாம் ஒட்டையுது. இருந்தாலும் லூஃபி தப்பிச்சு போறான். லூஃபி கண்ணு மட்டும் இருக்கவன விட மாட்டான்னு சொல்லிட்டு பிளாக் ரோப், டிராகன் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு கையெல்லாம் வெட்டி வீசுறான். ஆனா அந்த மொத்த பில்டிங் அவன் கண்ட்ரோல் பண்ணிருக்கனால எல்லா திசையில இருந்து திரும்பி ரீஜென்ரேட் ஆகி வந்துகிட்டே இருக்கான். அவனை அழிக்கவே முடியல. வெட்டி வீசிட்டு மாசம் நிக்கிட்டு இருக்கான். சரி இவன் கதையை முடிச்சாச்சுன்னு நினைக்கேன், நான் கிளம்புறேன் நினைக்கேன்னு சொல்லிட்டு ஜோரோ கிளம்பாம அப்படியே வந்து அமைதியா இருந்து அங்க இருக்க சிச்சுவேஷனை வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் முடியல. ஒன் ஷாட் ஸ்டைல் லை டெத் லயன் சாங்னு சொல்லிட்டு ஒரு போட்டு வெட்டி வீசிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா பீக்காவை துண்டு ஆக்கிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. ஆனா அவனை கொல்லவே முடியல. இந்த ஸ்டோன் பவர் என்ன மாதிரி பவர்னே தெரியல. திரும்பி ரீஜென்ரேட் ஆகி வந்துகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி லவ்ஜியை தான் காட்டுறாங்க. ஜின்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க கொடுக்குறான் டாய் சோல்ஜரை. என்ன நடந்தாலும் டொஃப்ளமிங்கும் கதையை முடிக்காம நான் போக போறதுன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் எஞ்சு வராரு. ஆனா சாதாரண பொம்மையா தான் இருக்காரு. அவர் சரியான பவர்ஃபுல்லா இருக்காரு. ஃபேரிஸ்லாம் பாக்குறாங்க, கமாண்டர் நீங்க என்ன இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஃபேரிஸ்லாம் பாக்குறாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இவங்களை அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த கண்டிஷன்ல டொஃப்ளமிங்கத்தை நம்ம கதையை முடிக்க முடியாது. நம்ம அடிமையாவர் நம்ம ஆளுக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிறான். அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா சூரியகாந்தி பூவை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அப்படியே ஒரு சூரியன் மாதிரி வெளிச்சத்துல இருக்காது. டேய் எவன்டா பிரேக் எடுக்கான்னு சொல்லிட்டு யாரையோ போட்டு இவனுக்கு போட்டு அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்கன்னே தெரியல. என்னன்னு பார்த்தா அந்த சூரியகாந்தி பூ வந்து அப்படியே ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்கதான் வந்து அந்த ஸ்மைல் ஃபேக்டரியே இருக்கு. டெவில் ஃப்ரூட் அங்கதான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சாப்பாடுலாம் வச்சிருக்கானுங்க. ஆனா ஆல்ரெடி வந்து அது வந்து எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகி போய் இருக்கு. ஃபேரிஸ்லாம் அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அடின்னு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா எல்லா பழத்தையும் வந்து பறிச்சு ஒரு பெட்டியில போட்டு ட்ராலில தள்ளிட்டு வராங்க. டேய் இதெல்லாம் இழுக்கவே கூடாது, இன்னும் ஒழுங்காவே இது வளரலடா, நீங்க என்னடா ஆள், நீங்க வளராமலாடா இருக்கீங்க, இது ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் போட்டு அடிக்கிறான். என் பிரதருக்கு கொஞ்சமா நீங்க ரெஸ்ட் கொடுக்க முடியுமா? அவன் ரொம்ப நாள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அது மாதிரி இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு வந்து கெட்டு போயிருந்துச்சு, எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் உங்க பிரின்சஸ் மேன்சூரியோட நோயை வந்து நீங்க குணப்படுத்த வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா நாங்க குணப்படுத்தணும், அவனை சீக்கிரம் இந்த ஸ்மைல்ல உள்ள பொருள் அப்படி நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வாங்கடா, அப்பதான் உங்க பிரின்சஸ் நாங்க சரி பண்ண முடியும்னு சொல்றானுங்க அவனுக்கு. அட்லீஸ்ட் நாங்க எங்க பிரின்சஸையாச்சும் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறானுங்க அவனுக்கு. சடனா கண்ணில் வந்து தண்ணீரை போட்டுட்டு அவங்க ரொம்ப டிசீஸால பாதிக்கப்பட்டு கிடக்குறாங்க. அவங்க எங்க பார்ட்னர் மாதிரி. அவங்களை இப்போ உங்களால பார்க்க முடியாது சொன்ன உடனே அழுது ஏமாத்தினோன்னு அவனுங்களும் நம்பிட்டாங்க. சரி எங்க பிரின்சஸ் நல்லபடியா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே கெஞ்சினானுங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம ரோபின் தான் காட்டுறாங்க. ரோபின்லண்டு எதுக்கு நீ இங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி லியோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் சில விஷயம் நம்ம உடனே பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பண்ணணும், உன் கதையை முடிச்சிருவாங்கன்னு சொல்றா ரோபின். ஆல்ரெடி ஒரு பூச்சி அவன் அங்க இருந்து அடிச்சான், அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அது ரொம்ப சின்ன பூச்சி, அந்த ட்ரியபிள் கண்ணில் அது ஈஸியா பட்டுருச்சு. அதே மாதிரி நீனும் ரொம்ப சின்னதா தான் இருக்க, அந்த சுகரை படுறது கிடையாது, அவன் எந்த எல்லைக்கு போவான், நீனும் கண்ணில் பட்டுனா உன் கதையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். அப்ப நம்ம இப்ப என்னதான் பண்ண ரோபிலேண்டுன்னு சொல்லிட்டு உசப்ப ஆரம்பிக்கிறான். சுகர்ட்ட இருந்து அந்த ட்ரியபிளை வந்து தனியா பிரிச்சு கொண்டு போகணும், அப்பதான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சரி உசலாண்டு இப்ப நாங்க என்ன பண்ணணும், நீங்க ஐடியா கொடுங்க, எங்க லெஜெண்டரி ஹீரோவே நீங்க தான், உங்களை நாங்க நம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நீ ஏன்டா இவனுக்கு நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி பார்த்தா அந்த போர்ட்டை தான் காட்டுறாங்க. ஒரு கப்பல்ல இருந்து ஏகப்பட்ட பூச்சியை பறந்து வருது. டே பிங்க் ஹார்னட்லாம் பறந்து விட கொஞ்சம் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க என்னன்னு பார்த்தா அங்க அந்த தேனிகளா பறக்க மாதிரி காமிச்சிட்டு இங்க ரோபினை தான் காட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டா ட்ரியபிள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. சார் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சார், கேப்டன்
யூவிஸ் குரூப் வந்து டிஸ்ட்ரிக்ட் 4ல வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிரைஸை பத்தி கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணணுமா, அதனால நீங்க வர முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோக்கர் பேரை கேட்டுமா அவனும் பயப்படாம இருக்காங்க. அவனுக்கு பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ட்ரியபிள். ரெகுலர் மெசேஜ் கொண்டு வரதுக்கு வேற ஒருத்தனை தான் அனுப்பி வைப்பாங்க, நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் சாப்பிடறதுக்காண்டி வெளியே போயிருக்கான். இது ஒரு எமர்ஜென்சி சார், ஏகப்பட்ட பேர் சாஞ்சி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட பேர் சாஞ்சி கிடக்குறாங்களா, சரி இந்த நான் வரேன்னு சொல்லிட்டு ட்ரியபிள் கிளம்புறான். என்னன்னு பார்த்தா அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. சடனா என்னன்னா சுகர் இருக்க ரூமை வந்து டோர்லாம் லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. எக்ஸிகியூட்டிவ் டவரை வந்து நல்லா டைட்டா செக்யூரிட்டி பண்ணுங்கடா, எவனும் இதுக்குள்ள நுழைய கூட சொல்லிட்டு ட்ரியபிள் மிரட்டிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். ட்ரியபிள் சமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே கேட்கறான் எங்கதான் அவங்க சண்டை போடுறான்னு ட்ரியபிள் கேட்டுக்கிட்டு இருக்கான். டிஸ்ட்ரிக்ட் 4ல சார்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் லியோ தான் காட்டுறாங்க. உசலாண்டு நீங்க எங்க கூட நின்று சண்டை போட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஒன்னு அமைதியா இருந்து உசப் யோசிச்சு பாக்குறான், இதை ஈஸியா நான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே உங்க செல்ஃப் கான்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் இருக்கேன், எல்லா இடத்தையும் நீங்க பாருங்க, நான் பின்னாட்டு இருந்து உங்களை ஊக்குவிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உசலாண்டு நீங்க உண்மையில லெஜெண்டரி ஹீரோன்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த டோரோ க்ளோஸ் ஆகுது. என்னதாண்டா நடக்குன்னு சொல்லிட்டு சுகர் சுத்தி சுத்தி பாக்குறா. ஆனா அங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல. நம்மளால பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கான். சடனா ஒரு கிரேப் சுத்திக்கு உள்ள போட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸ்பைசி கிரேப் சுத்திக்கு போட்டாங்க. அப்பாடா இது போதும்னு சொல்லிட்டு உசப்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவளோ வந்து அந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கா. எடுத்து ஒண்ணு எடுத்து சாப்பிடுறதா. ஆனா அந்த கிரேப்ஸ் எடுத்து அவ சாப்பிடவே இல்லை. அதை சாப்பிட்டு அவ கதையே முடிஞ்சிரும். எதை சாப்பிட்டு அவ கதை முடியுமோ அதை எடுத்து சாப்பிடலான்னு பாக்குறா. ஆனா அதை எடுத்துட்டு தூக்கி வீசுறா. அதத்துக்கு எஸ்ஓபி ஆபரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிருமா, நடக்கவே கூடாது லியோ பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு வர சாய்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் களத்துல இறங்குறாங்க. சுகர் என் கூட நீங்க சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த தான் வந்திருக்கோம், ஸ்மைல் ஃபேக்டரியில இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உன்னை நாக் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க. என்னையே நாக் அவுட் பண்ணுவீங்களா, அது எப்படிடா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு தெரியாத, யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு சுகர் கட்டிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தரமா பேசுறானுங்க அவனுங்க. டே அவங்கள ஏமாத்துறான்னு சொன்ன உடனே ஏ பொண்ணு ஏமாத்தவா செய்யறா, நாங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஆளே கிடையாது, ஒழுங்கு முறையே எங்க ஃப்ரெண்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு லீவெல்லாம் கத்துறான். நீங்க டோன்டா ஆளுங்க வந்து இவ்வளவு நாள் நம்ம பேலஸ்குள்ள வந்ததே கிடையாது, திடீர்னு இப்ப வாரீங்கன்னா உங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சார்ஜ்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து வரானுங்க. டேய் அவனுக்கு நினைச்சுக்கிட்டானுங்க நான் வீக்குன்னு சொல்லிட்டு, ஆனா நான் வீக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல எல்லாத்தையும் தொடுறா. பார்த்தா எல்லாருமே பொம்மை ஆயிட்டானுங்க. உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டை போடுதேன், வாழ்க்கை முழுக்க நீங்க எனக்கு தண்டா வேலை பார்க்கணும், சாகுத வர அதை நீங்க மறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பார்த்தா லியோட ஃப்ரெண்டு பாதி பேர் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. எக்ஸிக்யூட்டிவ் டவர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் கதையும் முடிங்கடா, எல்லாரையும் கொல்லுங்க, இதான் என்னோட ஆர்டர்னு வேற சொல்றா. என்னன்னு பார்த்தா அவங்க ஆளே சண்டைக்கு தயாராகிறாங்க. இப்ப சுகரோட ஆளா மாறிட்டாங்க. நம்ம ஆளுகளை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு லியோ குரூப்ல உள்ளவங்க எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. லியோ இது நான் தாண்டா பிளாப்பர் சொல்லிட்டு பேசுறாங்க. என்னன்னு பார்த்தா பாஞ்சு பறந்து ஃபேரிசி சண்டை போலான்னு போறானுங்க. டிராபிள் நீ திரும்பி வாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் டிராப்னு முதல்கொண்டு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கான். பாஸ் இங்க பாருங்க, இந்த பைரட்ஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேங்க என்னதான்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு டிராபிள் வந்து கட்டிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் ட்ரபிள்னு சொல்லிட்டு இந்த பைரட்ஸ்ல என்ஜாய் பண்றானுங்க அவனை பார்த்தோன்னே. என்னதான்டா ஆச்சுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார் இங்க ஃபுல்லா பூச்சியா இருக்கு, அதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. பார்த்தா சொல்லி முடிச்சுட்டு நம்ம ரோபினும் ஜெட்டுவத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. எனக்கு புரிஞ்சிருச்சு நீ ஏமாத்துக்காரி, நீ எங்க இருந்து வந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ரோபின் வந்து ஒரு க்ளோனு ஏமாத்திட்டு போய்கிட்டே இருக்கா. இது வந்து நம்ம நிக்கோ ரோபின்ல, இவன் முகிவர ஆளுலன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இங்க ஒரு பக்கம் சுகர் கத்திக்கிட்டு இருக்கா ட்ரபிள்னு சொல்லிட்டு. டே இங்க எல்லாரும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்கடா, உன் கதையை முடிச்சிட போறாங்க சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. என்னதான் நடக்குன்னு சொல்லி முழிக்கிறான். ஆனா அதுக்குள்ள ஸ்டிக்கி செயின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். அங்க ஒரு கப்பல் இருக்கு, அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுக்கிறான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஸ்ட்ரைட் அந்த ஷிப்பை தூக்கிட்டு சுகர் எங்க இருக்காலும் அங்க தூக்கி ஒரு போடு போடுறான். அதோட முடியாது, அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாங்க. See you, bye.